இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோ வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பேட்டர்ன்ஸை நம்ம பார்த்தோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனுடைய பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பேசிக்காக என்னென்ன பார்க்க போகிறோன்னா எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் டாப் பேட்டர்ன், அதாவது ட்ரிபிள் டாப் பேட்டர்ன், அண்ட் தென் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எம் பேட்டர்ன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நானே டயக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த சார்ட்டில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஃபைட் பண்ணிவிட்டு மேலே போனவன் இந்த ஏரியாவில் ஒரு எம் பேட்டர்னை மேக் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு அழகாகவே தெரியும். ஸோ இது எம் பேட்டர்ன் எப்படி மேக் ஆகும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து நம்ம விட்டுருவோம், ஏன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்காம எம் பேட்டர்ன் எப்படி மேக் ஆகும் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு எம் பேட்டர்ன் மேக் ஆகுதுன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்லேயே ஆகட்டும் அல்லது செகண்ட் ஆகட்டும், இது வந்து ரேராக நடக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஹை கன்ஃபர்மேஷன் எம் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஹை கன்ஃபர்மேஷன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எம் பேட்டர்ன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் வைஸுக்கு பாருவோம். இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போகுது, ஒரு செல்லர் ஃபைட் பண்ணி செல்லிங் கீழே கூட்டிட்டு வரோம். அடுத்து வரக்கூடிய ஒரு 2 கேண்டலுக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் வீக்னஸ் ஆர் ஸ்பின்னிங் டாப் இது மாதிரி தெரிஞ்சால் மார்க்கெட் எகெயின் இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? எகெயின் இந்த ரெசிஸ்டண்ட்டை எடுக்க ட்ரை பண்ணும். இந்த ரெசிஸ்டண்ட் எடுக்கும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எம் பேட்டர்ன் ஆக போதா இல்லையான்னு. ஏன்னா இப்போது இந்த ஏரியாவில் ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மார்க்கெட் வருது, வந்து டச் பண்ணி ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்மேஷன் வரான், செல்லிங் வருது, ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, எகெயின் பையிங் ஃபைட்டு, பையர் மேலே வரான், வந்து இங்கே டச் பண்ணவன் இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் கொடுத்து எகெயின் ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி மேக் பண்ணிட்டான்னா இதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன எம் பேட்டர்னாக மாறும். அதே இந்த ஏரியாவில் ஃபைட் பண்ணி இன்கேஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகட்டும், அல்லது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்படி போகிறோன்னா இதுக்கான அர்த்தம் என்ன போகும்னா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு லெவல் பிரேக் அவுட் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஒரு லெவலில் பிரேக் அவுட் பண்ணி நார்மலாக போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து இந்த ஏரியாவில் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே என்ன தெரியுது நம்மளுக்கு, இங்கே மேக்காகிறது முக்கியம் இல்லை, இந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ராங்காக மேக் ஆகிறானான்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் தெரியும் இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக மேக் ஆகிடுச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு எம் பேட்டர்னை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் பார்த்திங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன். இப்படி வரவன் இந்த ஏரியாவில் ஒரு கேண்டில் மேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்காக கீழே வந்து இந்த ஏரியாவில் இப்படி ஒரு ரிஜெக்ஷன்ஸை கொடுத்து இதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டான்னா இதை வந்து நம்ம டபிள்யூ பேட்டர்னை கன்சிடர் பண்ணலாம். ஆர் இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி போனோன்னா இது ஜஸ்ட் ஒரு புல் பேக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், எம் பேட்டர்னை கன்சிடர் பண்ணிக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணிடணும் நம்மளுடைய டெக்னிக்கலாக. இதோட எம் பேட்டர்ன் வரல, இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு அடுத்தடுத்த வைஸ் நம்ம போகும்போது ஒரு ரிஃப்ரெஷை கொடுத்துக்கிட்டே, அதாவது ரிஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க, அந்த ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் வந்து ரிஃப்ரெஷ்ஷாக சம்திங் கொடுப்பாங்களா, அது மாதிரி ஒரு டைம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பழசையே வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னா அப்புறம் அந்த ஏரியாவில் வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு எம் பேட்டர்னுக்கான அர்த்தம் என்னென்னு. இங்கே மேக் ஆகிறது முக்கியம் இல்லை, செகண்டாக இந்த ஏரியாவில் டச் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து மேக் ஆகிறான்றது ரொம்ப முக்கியம். அதுதான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானா அல்லது ஜஸ்ட் இது ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே தான் சேம் அதுக்கும். அந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் டாப் பேட்டர்ன். நான் பாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ மறுபடியும் அதுவே நான் காமிக்கிறேன். வெயிட் அண்ட் see. எஸ், இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது, இந்த ஏரியாவில் ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்மேஷனே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது கன்சிடர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்னு சொல்லலாம். அதாவது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, வரக்கூடிய செல்லர் மூமெண்டம் இப்படி டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் செல்லர் கீழே வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். ஸோ இங்கே என்ன தெரியுது நம்மளுக்கு 1 2 3. ஸோ 3 டச் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது மோஸ்ட்டாக என்ன ஆகுனா, நீங்கள் வந்து 3யோடு நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் எகெயின் டச் பண்ணி மறுபடியும் கீழே வரும்போது இது என்ன ஆகுனா இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆயிரும். புரியுதுங்களா? ஒரு லெவல் சும்மா இப்படி வந்து டச் பண்ணிட்டு வரான், டச் பண்ணிவிட்டு
வரான். மறுபடியும் டச் பண்ணுறான்னு இந்த ஏரியாவில் என்ன ஆகுது, இங்கே உள்ள செல்லர் வீக் ஆகிட்டே வரான். ஃபஸ்ட்டு டச்சில் அடிச்சிட்டான், செகண்ட் டச்லேயும் மறுபடியும் கொண்டு வந்துட்டான், தேர்ட் டச்சில் டச் பண்ணுறான், மறுபடியும் ஃபோர்த் டச் என்ன ஆகும்போது ஒரு கல்லை நம்ம சும்மா ஒரு 2 டைம் தட்டினா உடையாது, 10-20 டைம் நம்ம போட்டு ஆணி வச்சு அதை சுற்றி வச்சு அடிச்சுட்டே அது உடையதானே செய்யும். அது மாதிரி தான் ஒரு லெவலும் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பையர் உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கானா அவன் பிரேக் பண்ணி போயிடுவான். அதே மாதிரி தான் வந்து இந்த லெவலும். இந்த 3 டாப் அதாவது இந்த 3 பாட்டம் வந்து எகெயின் 3யோட நினச்சுன்னா இது வந்து ஒரு லெவலாக அதாவது ஒரு பேட்டர்னாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எகெயின் டச் பண்ணுறான்னா இவன் பேட்டர்ன் வைஸ் நம்ம வந்து ஃபார்மேஷன் ஆகலை, இவன் இது உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான் அப்படின்னுக்கான அர்த்தம் தான். ஸோ இது உடைக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போது ஃபஸ்ட்டு டச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு செல்லர் ஒரு மொமெண்டமாக இருக்கான், அடுத்து மறுபடியும் டச் பண்ணக்கூடிய ஒரு லைட்டான ஒரு மொமெண்டமாக வரான், மறுபடியும் டச் பண்ணிட்டு வரும்போது வீக்காக வரானா அப்போ அடுத்த டச்சில் பிரேக் பண்ண போகிறான் தான் அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு டச்சில் மூமெண்டம், செகண்ட் டச்சில் மூமெண்டம், அதுக்கு அடுத்து கொஞ்சம் வீக் ஆகிட்டே வரானா அடுத்த டச் அப்போ அவன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த பிரேக் அவுட் பண்ணுறான்னு என்ன அர்த்தம், இப்போ இந்த பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிரேக் பண்ணுறான். அப்படி பிரேக் பண்ணுறவன் ஸ்ட்ராங்காக இருந்தானா நம்ம அழகாக வந்து பையிங்க போகலாம். அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வைஸும் சும்மா இதை வந்து டச் பண்ணிகிட்டே இருந்தானா வந்து பார்த்திங்கன்னா உடையறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன். சேம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் சும்மா டச் பண்ணிக்கிட்டே இருந்தானா அது உடையறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து செல்லிங்க்கு நம்ம ட்ரை பண்ணுறோம்னா இது மாதிரியான ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இந்த ஏரியா நமக்கு ட்ரிபிள் டாப் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி வைஸ் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். அண்ட் தென் ஒன் மோர் திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம் பேட்டர்னுக்கும் அண்ட் தென் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எம் பேட்டர்ன் ஆர் டபிள்யூ பேட்டர்ன் இப்படி மேக் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள், இப்படி வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிறோன்னா ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். அப்போ நீங்கள் பையர் பிரேக் ஆகிட்டான்னு சொல்லி டக்குன்னு பையிங் போயிடக்கூடாது. இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணி கேண்டல்ஸோட மூவை பார்த்துட்டு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட், அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி ரன் ஆகுன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரீட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா. சேம் டபிள்யூ பேட்டர்ன். இப்போ ஒரு மார்க்கெட் இப்படி வந்து ப்ரீவியஸை பிரேக் பண்ணுதுன்னா இந்த ஏரியாவில் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா இல்லை பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானன்றது பார்த்துட்டு போகணும். அப்படி செல்லர் வந்துட்டானா அவன் இந்த ஏரியாவில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வரான். ஆர் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிட்டானா அவன் ட்ரிபிள் பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வரான். ஆர் இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணிட்டானா இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் அண்ட் தென் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி போவோம். ஸோ இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஐயோ இங்கே டபிள்யூ பேட்டர்ன் வந்தாலும் இங்கே இப்போ செல்லர்ஸ் தான் அப்படின்ட்டு அங்கேயே வராமல் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த டபிள்யூ பேட்டர்னும் ட்ரிபிள் டாப்பும். ஸோ அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் அண்ட் ஷோல்டர் ரொம்ப 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 ரேரான ஒரு இது, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஜஸ்ட் இது ஒன் ஆஃப் தி கன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இப்படி தான் நடக்கும். இந்த ஃபார்மேஷன் அப்பவும் சேம் நம்ம சொல்கிற மாதிரி தான் அதாவது இந்த லாஸ்ட்டான வரக்கூடிய இந்த ஹெட்டு ரைட்டான ஒரு ஷோல்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் நடக்கணும். எங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். சேம் ஃபார் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயும் அதே தான். லாஸ்ட்டு இந்த ஷோல்டர் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கல்ஃபிங் நடக்கணும். எங்கல்ஃபிங் நடந்தால் தான் இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அல்லது இது என்ன கன்சிடர் ஆகிரும்னா இந்த ஏரியாவில் ஒரு எம் பேட்டர்னும் டபிள்யூ பேட்டர்னாக கீழே வந்து கன்சிடர் ஆகிருந்ததில். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ரொம்பவே ரேராக தான் வரும். அதுவும் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது என்னவா முடிவு பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சராக முடிவு பண்ணணும். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பேட்டர்னா அது என்ன, அது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் வருது, நான் வந்து இதை வச்சு இன்னும் ட்ரேட் எடுக்கல, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பையர் இருக்கான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வைஸும் எல்லா பேட்டர்னுமே ஒரு இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஆகட்டும் ட்ரிபிள் பாட்டம் அது ஹெட்னு சொல்கிற எது பிரேக் அவுட் ஆனாலும் அதோடைய ஐஸை பிரேக் பண்ணுதுன்னா அந்த ஏரியாவில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரானா இல்லையான்னு கண்டிப்பாக வருவான்னு நான் சொல்லலை, வரக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அவன் வரானா இல்லையான்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கேளுங்க.